மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தாய்மாமன் சீரெலாம் 1 கிராம், அது ஒன்றும் பெரிய சாதனை எல்லாம் கிடையாது. நீங்கள் பெரிய வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை, நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு நிதிநிலை இல்லை. ஏன்னா அவங்க நிதியமைச்சரே சொல்லிட்டார், நிதி நிலைமையை சீர்படுத்துவதற்கு 2 வருஷம் ஆகிடும்ட்டார். அப்போ 2 வருஷம் வரைக்கும் எந்த பெரிய வாக்குறுதியும் எதிர்பார்க்காதீங்கன்னு அர்த்தம். 6 சிலிண்டரோ 4000 ரூபாயோ 2500 ரூபாயோ இதெல்லாம் எதுவும் வராது இப்போதைக்கு. இன்றைக்கி தலையாய பிரச்சனை சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுவும் கணக்கு விளக்கே இல்லாமல் அத்தனை பேருக்கும் கார் கொடுக்கணும். அனைவருக்கும் சம்பளம் படி என்கிற வகையில் எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கணும். இப்போ கூடுதலாக 1 லட்ச ரூபா. அதை தவிர அந்த கார் வாங்குற செலவு, அதில் ஒருத்தர் எந்திரிச்சு தாவேக்கா எம்எல்ஏ இனோவா காரா கொடுங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. என்ன சட்டசபையில் மக்கள் சேவைக்கு போனீங்கன்னா சொகுசு வாழ்க்கைக்கு போனீங்களா? குறிப்பாக திரு ஆதவ அர்ஜுனா, அவருக்கு அடுத்த நிலையிலே திரு நிர்மல்குமார், இந்த 2 பேரும் திமுகவை சீண்டுவதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுகிறார்கள். திமுகவினர் லைவ் கவரேஜ் போய்கொண்டிருப்பதால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்கள். ஆகவே இது ஒரு நாள் போர்க்களமாக சட்டமன்றம் மாறக்கூடிய சூழல் இதே மாறினால் நடக்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் தான் சொல்லப்போனால் ஒரு வகையில் இதற்கு காரணம். ஆடவர்ஜனாவை கூட OS மணியம் பார்த்து கேட்டார், எங்கள் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்கிறீர்கள், ஊழல் புகார்களுக்கு ஆட்பட்ட எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, எப்படி அணைத்தீர்கள், இதற்கு பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு ஆதவிடமிருந்து பதில் இல்லை. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் வந்துள்ளார். வணக்கம் ரமேஷர். வணக்கம். ஒரு தாவேக்க ஒரு புதிய அரசியல் கட்சி ஆரம்பித்த ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளாக ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஒரு 100 நாள் ஆட்சியை நிறைவு பண்ணியிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளராக இந்த தாவேக்காவுடைய ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த விஷயங்களில் சாதிச்சிருக்காங்க, எந்த விஷயங்களில் சறுக்கியிருக்காங்க? அரசை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார், மதிப்பீடு என்ன சார்? மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தில் அவர் முன்னெடுத்த விஷயங்களை நம்பி, அதாவது ஒருபுறம் ஒரு கட்சியை ஆண்ட 2 கழகங்களையும் அவர் எப்படி வர்ணித்தார் என்றார். ஒன்று தீய சக்தி என்று சொன்னார், இன்னொரு கட்சி ஊழல் சக்தி என்று சொன்னார். ஆகவே நாங்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்போம், அந்த 2 ஆட்சிகளில் நடந்தது போல விஷயங்கள் எங்கள் ஆட்சியில் நடக்காது என்று சொல்லிதான் அவர் வாக்கு கேட்டார். நான் அது பிறகு சட்டமன்றத்தில் அதனுடைய விரிவாக்கமாக என்ன சொன்னார்னா, நாங்கள் தப்பு செய்ய மாட்டோம், தப்பு செய்ய விட மாட்டோம், தப்பு செஞ்சவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னார். எங்கள் ஆட்கள் தப்பு செய்ய மாட்டாங்க, அதான் அர்த்தம். தப்பு செஞ்சவங்கள, ஏற்கனவே தப்பு செஞ்சவங்கள, மக்கள் பணத்தை தொட்டவங்கள விட மாட்டோம், சும்மா விட மாட்டோம், விட மாட்டோம், தொட்டால் விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்த வசனம் எல்லாம் சொன்னார். இன்றைக்கி சட்டமன்றத்தில் நான் ஆட்சியை பற்றிய மதிப்பீடுக்கு வர்றதுக்கு முன்னாடி மாண்புமிகு முதலமைச்சர் கூறிய ஒரு கருத்து என்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது. என்ன ஏமாற்றம் சார்? அதாவது எங்களுடைய ஆட்கள் தொடமாட்டார்கள், தொட்டால் விடமாட்டோம், தன்னுடைய ஆட்களை, ஆமாம், தொட்டவர்களையும், ஏற்கனவே மக்கள் பணத்தை தொட்டார்கள் அல்லவா, கடந்த ஆட்சி, அவர்களையும் விடமாட்டோம், ஆமாம் அப்படின்றது தான் அவர் கொடுத்த வாக்குறுதி. சட்டசபையிலையும் சொன்னது, பொது மேடையிலையும் சொன்னது. ஆமாம். இன்னைக்கு என்னன்றாரு, நிதியமைச்சர் தன்னுடைய பதிலுரையின் போது ஏற்கனவே சொன்னார், எந்தெந்த துறையில் எந்தெந்த வகையில் லீக்கேஜ், ஓட்டை, கசிவு ஏற்பட்டிருக்கு, அந்த பணம் எப்படி வெளியே போச்சு, வீணாக போச்சு, அது எப்படி அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் வேறு யாருக்கோ போச்சு, இதெல்லாம் உள்ளடக்கி தான் முறைகேடு என்ற குற்றச்சாட்டை தாவேக்கா முன்வைத்தது முந்தைய ஆட்சியில். அது திமுக ஆட்சியில் மட்டும்தானா இல்லை அதிமுக ஆட்சியிலையும் உண்டான்றதெல்லாம் முதலமைச்சர் தான் வாய் திறந்து சொல்லணும். ஓகே. அவர் என்ன சொன்னார், 3 டிபார்ட்மெண்ட்டை ரெவ்யூ பண்ணி முடிச்சிட்டோம், அந்த ஃபைல்லாம் அறிக்கை இல்லை சார், ஃபைல் கேட்டுங்க, அந்த ஃபைல்லாம் முதலமைச்சர் மேஜையில் தயாராக இருக்குது அப்படின்னு நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சொன்னார். இன்றைக்கி ஏதோ விவாதம் எங்கேயோ போகும்போது திடீர்னு முதலமைச்சர் எந்திரிச்சார், இந்த 3 டிபார்ட்மெண்ட் ஃபைலுன்னு நிதியமைச்சர் சொன்னார், அது ஃபேக்ட்டு தான், ரெடியாக இருக்குது, எப்போ விடணுமோ அப்போ விடுவோம் அப்படின்றார். இது என்ன மிரட்டல்?
இடைத்தேர்தல் வருது இல்லையா, அது கை கொடுக்கணும் இல்லையான்றார். என்னன்னே புரியல எனக்கு. இடைத்தேர்தலையும் அரசாங்கத்தில் முந்தைய அரசாங்கத்தில் ஏற்பட்ட தவறுகள் சம்பந்தமாக ஆதாரங்களுடன் தன் மேஜையில் இருப்பதை வெளியிடுவதையும் ஏன் முதலமைச்சர் தொடர்பு படுத்துகிறார்? இரண்டாவது, அதை காட்டி வெற்று மிரட்டல் விடுக்கிறீர்களே, கையிலே அதிகாரத்தை வைத்துக்கொண்டு. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன, அதை நிறைவேற்றுவதுன்னா என்ன செய்யணும்? தப்பு இருக்கு, முறைகேடு நடந்திருக்குன்னா டிவிஎஸ்சிட்ட கொடுங்க, இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக நடவடிக்கை எடுங்க, வழக்கு பதிவு செய்யுங்க, ஊழல் வழக்கு பதிவு செய்யுங்க. அதெல்லாம் விட்டுட்டு சும்மா இருக்குது கையில் இருக்குன்னு பூச்சாண்டி கட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் சார். நீங்கள் இந்த ட்ராமா பண்ணுற வேலையெல்லாம் சட்டசபைக்கு யூஸ் பண்ணிக்காதீங்க. ஆகவே அது முதலமைச்சர் இவ்வாறு பேசுவது ஏமாற்றம் அளிக்கிறது. அப்புறம் இந்த சட்டசபைக்கு வெளியிலையும் சரி, சட்டசபைக்கு உள்ளேயும் சரி, இந்த தாவேகா திமுக மோதல் என்பது இன்னமும் தொடர்ந்து கொண்டிருப்பது என்பது நிறுத்தப்பட வேண்டும். நீங்கள் சும்மா எதுக்கெடுத்தாலும் ஆதவர்ஜனா எந்திரிச்சு முந்தைய ஆட்சியில் நடந்தது எங்களுக்கு தெரியும், நிர்மல்குமார் எந்திரிச்சு முந்தைய ஆட்சி சரியில்லைன்னு தானே உங்களை கொண்டு உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் எதுக்கு இன்னும் முந்தைய ஆட்சி நியாயத்தையே பேசிகிட்டு இருக்கீங்க? அப்போ உங்கள் ஆட்சியை பற்றி சொல்கிறதுக்கு சரக்கு இல்லையா? அந்த முழுப்பக்க விளம்பரம் ஒன்று கொடுத்தாங்களே சாதனைன்னு, அதில் ஏதாவது பெரிய சாதனை இருக்கா? நான் கேட்குறேன், பெரிய சாதனைன்னு என்ன சார் இருக்குது? விவசாய கடன் தள்ளுபடியை பற்றி பல பேரும் வற்புறுத்திய நிலையில் 50,000 ரூபாயிலேருந்து 75,000 ரூபா வரைக்கும் உயர்த்தினார். 75,000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தாங்கன்னா அதில் எவ்வளோ தள்ளுபடின்றத ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை முதலமைச்சர் பண்ணியிருக்காரு. தாய்மாமன் சீரெலாம் 1 கிராம், அது ஒன்றும் பெரிய சாதனையெல்லாம் கிடையாது. நீங்கள் பெரிய வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை, நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு நிதிநிலை இல்லை. ஏன்னா அவங்க நிதியமைச்சரே சொல்லிட்டார், நிதி நிலைமையை சீர்படுத்துவதற்கு 2 வருஷம் ஆகிடும்ட்டார். அப்போ 2 வருஷம் வரைக்கும் எந்த பெரிய வாக்குறுதியும் எதிர்பார்க்காதீங்கன்னு அர்த்தம். 6 சிலிண்டரோ 4,000 ரூபாயோ 2,500 ரூபாயோ இதெல்லாம் எதுவும் வராது. இப்போதைக்கு வெளி மார்க்கெட்டில் ஏறிக்கொண்டிருக்கிற விலைவாசி உயர்வையாவது தடுக்க முடிந்ததா இந்த அரசால்? கட்டுப்படுத்த முடிந்ததா? பொது விநியோக முறையின் மூலம் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கக்கூடிய நடவடிக்கையை சில நேரங்களில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது கவனம் செலுத்தினாரா முதலமைச்சர்? இன்னைக்கு 1 கிலோ அரிசி 40 ரூபாய் வரைக்கும் விலை ஏறி இருக்கு, மேலேயே இருக்குது. நீங்கள் 40 ரூபான்றீங்க, 60 ரூபாய்க்கு தான் நல்ல அரிசி கிடைக்குன்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு. என்ன ஓரளவு கலைஞர் ஆட்சியிலும் சரி, ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலும் சரி, ஓரளவு தரமான அரிசி கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அப்போது கொடுக்கப்பட்ட சில நேரங்களில் தரமற்ற அரிசி கூட என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்பயாவது ஒரு சமயம்தான் நாற்றம் வருதுன்ற சொல்கிற புகாரை எழும். ஆனால் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலோ செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலோ கொடுக்கப்பட்ட அரிசி இட்லிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்ற பாராட்டே பெற்றது. அதாவது வெளி மார்க்கெட்டில் வாங்குகிற அரிசிக்கு நிகராக ரேஷனில் கொடுக்குற அரிசி இட்லிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி வெளி மார்க்கெட்டில் அரிசி பருப்பு விலையெல்லாம் தாறுமாறாக ஏறி இருக்கு, காய்கறிகளுடைய விலை தாறுமாறாக ஏறி இருக்குது. இந்த மாதிரியான நேரங்களில் அமுதமங்காடி அல்லது நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் அல்லது பொது இடங்களின் மூலம் காய்கறிகளை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை சென்ற அரசுகள் எடுத்திருக்கின்றன. அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படலை. இப்போ அத்தியாவசியமாக எதுக்கு தெரியுமா முதலமைச்சர் கவலைப்பட்டிருக்காரு? இன்றைக்கி எம்எல்ஏக்களுக்கு கார் இல்லையா? யாரு? ஒரே ஒரு எம்எல்ஏ சொன்னார் சார், ஜோதிமணி கேட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தன்னுடைய ஏழ்மை நிலையை பற்றி குறிப்பிட்டு, நான் தொகுதிக்கு போனோன்னா என்கிட்ட கார் இல்லை சார், பிஏ வச்சுக்கிற அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லை சார் அப்படின்னு எந்திரிச்சு பேசினார். ஒரு வெளிப்படையான தன்மையோடு அவர் பேசினார். கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் அப்படிப்பட்ட நிலைமைகளில் தான் இருந்தாங்க, பேருந்துகளில் தான் பயணம் செய்தார்கள். ஆகவே எல்லாரும் வசதியாலாம் இல்லை. யார் வசதியாக இருப்பாங்கன்னா பெரும்பாலும் திமுக அதிமுககாரர்கள் தான் வசதியாக இருப்பார்கள். இன்றைய தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களே கூட ஒரு 25-30% பேர் வசதியற்றவர்கள் தான். நான் இல்லைன்னெலாம் சொல்ல மறுக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி தலையாய பிரச்சனை சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுவும் கணக்கு விளக்கே இல்லாமல் அத்தனை பேருக்கும் கார் கொடுக்குறது. அனைவருக்கும் கார் வழங்கப்படும் 75,000 ரூபாய் பராமரிப்புக்கு, அதான் 25,000 ரூபா. அப்போ எவ்வளோ ஆகுது? அட் ஒன் ஸ்ட்ரோக் முதலமைச்சருடைய ஒரு 110 அறிவிப்பின் கீழ் 1,00,000 ரூபாய் செலவு ஒவ்வொரு எம்எல்ஏ கணக்கிலும் மாதம் கூடுதலாக ஏற்படுது சார். அந்த மூலதன செலவு ஏற்கனவே 1.5 லட்சம் 1,05,000 ரூபாய் சம்பளம் படி என்கிற வகையில் எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கூடுதலாக 1,00,000 ரூபா. அதை தவிர அந்த கார் வாங்குகிற செலவு,
அதில் ஒருத்தர் எந்திரிச்சு தாவேக்கா எம்எல்ஏ இனோவா கார் இன்னோவா காரா கொடுங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. என்ன சட்டசபையில் மக்கள் சேவைக்கு போனீங்கன்னா சொகுசு வாழ்க்கைக்கு போனீங்களா? நான் கேட்குறேன், முதலமைச்சர் எதற்காக இந்த வெற்று அறிவிப்பை வெளியிட வேண்டும்? எம்எல்ஏக்கள் மக்கள் சேவகர்கள். நான் என்ன சொல்கிறேன், அரசாங்கம் ஜீப் வாங்கும், தாலுகா அலுவலகங்கள்லேருந்து எம்எல்ஏக்கள் தொகுதிப்படி முடிச்சுட்டு ராத்திரி கொண்டு வந்து அங்கே உடனே சொன்னீங்களா? நான் கேட்குறேன், அந்த கார் தொகுதி மக்களுடைய பயன்பாட்டுக்கு தான் பயன்பட போகிறது அப்படின்னு யார் உறுதி செய்வார்கள்? நான் கேட்குறேன். ஏற்கனவே கார் வைத்திருக்கிற எம்எல்ஏக்கு எதுக்கு கார்? அந்த கணக்கெடுப்பாவது நடத்துவோம். ஏற்கனவே கார் வச்சிருக்கிற எம்எல்ஏக்கு கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஒரு எம்எல்ஏ நான் பார்க்குறேன், பெரிய கடங்கார எம்எல்ஏ, செலவெல்லாம் ஜாஸ்தியாச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட அமமுக எம்எல்ஏ என்கிட்ட 4 கார், எனக்கு 4 கார் இருக்குன்றார். இது ஒரு பெருமையாக நான் கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி பணக்கார எம்எல்ஏக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். 50% எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட பணக்கார எம்எல்ஏக்கள். பணக்கார எம்எல்ஏக்கள்னா என்ன, சொந்த கார் வைத்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள். இல்லை சார், எடப்பாடியார்கிட்ட சொந்த கார் இருக்கு, அவருக்கு எப்படி இன்னொரு காரை கொடுப்பீங்க? உதயநிதி அவர்கள்கிட்ட கார் இருக்கு, அவங்களுக்கு எதுக்கு இன்னொரு காருங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லை? முதலமைச்சர்கிட்டையும் இருக்கு, அமைச்சர்கள்ட்டையும் இருக்கு. ஆடவர்ஜுனாவில் கார் இல்லாத ஏழையா? நான் கேட்குறேன். ஆடவர்ஜுனாவோ செங்கோட்டையனோ நம்ம இவர் மற்ற அமைச்சர்களோ வசதியானவர்களே பாதி மந்திரிகள் வசதியானவர்கள். அவர்களுக்கெல்லாம் எதுக்கு காரு? நான் கேட்குறேன். உங்கள் எம்எல்ஏக்களில் சில பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், கணக்கெடுங்க. யார் யார் கார் இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் கார். அது கூட தாலுகா ஆஃபீஸில் நிற்கணும். ராத்திரி ஆனால் கொண்டாந்து நிறுத்திடணும். இல்லைனா அவங்க கொடைக்கானலுக்கு ஏற்காடுக்கு எடுத்துகிட்டு போவாங்க சார், குடும்பத்துக்கு எடுத்து அனுப்பி விட்ருவாங்க ஏற்கனவே கார் வச்சுருக்கிறவங்க. இல்லை இந்த எம்எல்ஏவே தொகுதி பணிக்கு தான் பயன்படுத்துகிறாருன்னு யார் உத்தரவாதம் தர்றது? எத்தனை எம்எல்ஏ அப்படியே காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் தொகுதியிலே சுற்றிட்டு இருக்காங்க. என்ன கதை விடுறீங்க, காதில் பூ சுத்துறீங்க? மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு 300 கோடி அளவுக்கு செலவு வருது சார். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சர் சொன்ன பழமொழி தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன் அவருக்கு. ஊராம் விட்டு நெய் அதை எடுத்து உங்கள் எம்எல்ஏக்களுக்கும் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அதை எடுத்து மைசூர் பாக்கு கலராதீங்க. அரசாங்க வரிப்பணத்தை எடுத்து மைசூர் பாக்கு கலராதீங்க. அரசாங்க வரிப்பணம் என்கிற மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணம் என்கிற நெய்யை எடுத்து வாயால் வடை சுட்டு தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கும் மற்றவங்களுக்கும் நீங்கள் கலரி கொடுத்துட்டு இருக்காதீங்க. வேணும்னா தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கு கார்லன்னா உங்கள் கட்சி சார்பில் கொடுங்க. கஷ்டப்படுற எம்எல்ஏக்களுக்கு அரசாங்கத்திலேருந்து செய்க. மக்கள் வரிப்பணத்தை எடுத்து அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் கார் என்பதுதான் இன்றைக்கு தலையாய பிரச்சனையா என்று மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன். இது பொதுமக்கள் எழுப்புகிற கேள்வியாக விஸ்வரூபம் எடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எடுக்க வேண்டும். எந்த விஷயத்தில் சார் இந்த அரசு வந்து ரொம்ப கவனமாக செயல்படணும்? எந்த விஷயங்களை கோட்டை விட்டுருக்காங்க சார்? சட்டம் ஒழுங்கு மிக மோசமாகத்தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. விஜய் வந்த பிறகு எந்த மாற்றமும் நிகழவில்லை. பாலியல் அத்துமீறல் குற்றங்கள் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கின்றன. இதற்கு காரணம் போதைப் பொருள் புழக்கம்தான். மதுவோ கஞ்சாவோ அல்லது மது கஞ்சாவை தாண்டிய புது போதை வஸ்துக்களோ இன்னமும் கிடைத்து கொண்டிருக்கின்றன என்கிற பேருண்மையை இந்த அரசாங்கம் மறைக்க முடியாது. திமுக தடுக்க தவறிட்டாங்க. 100 நாட்கள்ல என்ன பண்ண முடியும்னு தாவேக்க அமைச்சர்கள் எல்லாம் கேக்குறாங்க. 100 நாட்கள்ல தடுக்க முடியல, அடுத்த 3 மாசம் கழிச்சாலும் 6 மாசத்துல தடுக்க முடியாதுன்னுவீங்க. இப்படியே இயலாமையில் புலம்பிக் கொண்டிருப்பீர்களான்னு நான் கேட்குறேன். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வாய்க்கிழிய பேச்சு? விஜய் அங்கிள் வந்துட்டாரு, விஜய் அண்ணா வந்துட்டாருன்னு. விஜய் அங்கிள் வந்த பிறகு தானே இந்த நிலைமை இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்குது. சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. அதுதான் முதல் குறைபாடு. ஊழல் மேல்மட்டத்தில் இதுவரை வரவில்லை என்பதுதான் ஒரே ஒரு வரவேற்கத்தக்க அம்சம். ஓகே, ஊழல் கீழ்மட்டத்தில் ஒழியவில்லை என்பது இன்னமும் மறைக்க முடியாத உண்மை. ஸோ மேல்மட்ட ஊழல் ஒழிந்திருக்கிறது என்றல்ல, இதுவரை வெளியே வரவில்லை, இதுவரை கண்ணுக்கு தெரியவில்லை, இதுவரை எந்த அமைச்சரும் வாங்கியதாக செய்தி வரவில்லை. ஆனால் சில அமைச்சர்கள் சபலத்தில் இருக்கிறார்கள், தூது விடுகிறார்கள் என்கிற தகவலை திரு அண்ணாமலையும் திரு நயினார் நாகேந்திரனும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆமாம், அவர்கள் தங்கள் வசம் ஆதாரம் இருப்பதாக கூறுகிறார்கள். திரு அண்ணாமலை அவர்களுக்கும் சொல்லுகிறேன், திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் சொல்லுகிறேன், அப்படி ஆதாரம் இருந்தால் பொதுவெளியில் அதை வெளியிட வேண்டும். நீங்களும் விஜய் பாணியில் ஃபைல் என் மேஜையில் இருக்கிறது என்று அவர் மிரட்டுகிற பாணியில் பேசுவதை போல நீங்களும் டேப் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது என்று மிரட்டி கொண்டிருக்கக்கூடாது. உங்கள் வசம் இருக்கக்கூடிய ஆதாரத்தை உரிய விசாரணை அமைப்புகளுக்கு
அனுப்ப வேண்டும் என்று அந்த 2 தலைவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார். சட்டசபை நீங்கள் வந்து ஒரு பல ஆண்டுகளாக சட்டசபையை வந்து ரொம்ப க்ளோஸாக கவர் பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவம் எனக்குமே நல்லா தெரியும். இன்றைக்கு நடக்கக்கூடிய சட்டசபையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? குறிப்பாக திமுக வந்து திணறாங்க போல இருக்கே சார். குற்றச்சாட்டுகளை தாவேக்கு அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. திமுகவினர் அதில் வந்து ஸ்கோர் பண்ணதில் தவறுறாங்க போல இருக்கே சார். ஏவா வேலுவெல்லாம் ரொம்ப பர்சனலாக பேசுகிறாரு. இதெல்லாம் ஏவா வேலுடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது என்ன இப்படி பேசுகிறாருங்க ஒரு துணி தான் வந்து இந்த பத்திரிகையாளராக நமக்கே இருக்குது. என்ன ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு, கட்சியை விட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிற டோனில் எல்லாரும் கருத்துக்களை சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக நான் கேள்விப்படுகிறேன். ஓகே. சில உறுப்பினர்களை அழைத்து யார் யாரெல்லாம் சட்டமன்றத்தில் சரியாக பிரகாசிக்கவில்லையோ அவர்கள் குறித்து தன்னுடைய விமர்சனங்களை அவர் வெளிப்படுத்தியிருப்பதாக நான் அறிகிறேன். நீங்கள் கூறியது போல திரு ஏவாவேலு பழுத்த அனுபவம் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அரசுக்கு எதிரான வலுவான வாதங்களை முன்வைக்காமல் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த கருத்துக்கள் நிறைவேற்றப்படாதது குறித்தோ அல்லது சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்தோ எடுத்துச் சொல்ல தவறிவிட்டு நான் டேபிள் போட்டேன், சேர் போட்டேன் என்றெல்லாம் பேசியது நகைப்புக்குரியதாக இருந்தது. ஆகவே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அவருடைய இலாக்காவில் அவர் செய்த பணிகளை பட்டியலிட்டுவிட்டு கடைசியாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே வந்த செய்தியை சுட்டிக்காட்டி தன்னுடைய பேச்சை முடித்தார். அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே வந்த குற்றச்சாட்டை தவிர அவர் பேசியதில் உருப்படியாக எதுவும் இல்லை. ஆமாம். அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் வகையில் பேசவில்லை. அதன் காரணமாகவோ என்னவோ அவருக்கு 45 நிமிடங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு தரப்பட்டது. ஏனென்றால் ஆளுங்கட்சியை பற்றி எந்த சங்கடமும் ஏற்படுத்தாத வகையில் நீண்ட நேரம் பேசிட்டு இருக்காரு. ஆமாம். கடைசியாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே வந்த குற்றச்சாட்டு, அதாவது முதலமைச்சருடைய அலுவலகம் டெண்டரில் சில 10வது மாடியில் மாற்றப்படுகிற அந்த விஷயத்தில் டெண்டர் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் குளறுபடி இருக்கிறது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. சுமார் 5.5 கோடி ரூபாய் செலவில் 10வது மாடியில் முதலமைச்சருடைய அலுவலகம் மாற்றப்பட இருக்கிறது. அதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆடவ அர்ஜுனா அவர்கள் பேரவையிலே தெரிவித்த தகவல் என்பது ஆச்சரியமான தகவல். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே வந்த செய்தி தவறு, இதில் எந்த ஒளிவு முறையும் கிடையாது. அந்த செய்தி என்ன சொல்கிறது என்றால் வெளிப்படைத்தன்மை இல்லை, இந்த டெண்டர் விஷயத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று அந்த செய்தி கூறுகிறது. சம்பந்தப்பட்ட துறை செயலாளருடைய கமெண்ட்டையே வாங்கி போட்டிருக்கிறது. ஆனால் ஆடவர்ஜனா சொல்கிறார் அந்த செய்தி தவறு, இன்னும் டெண்டர் இறுதி செய்யப்படவில்லை என்று ஆடவர்ஜனா சொல்லுகிறார். அப்படியானால் மாண்புமிகு அமைச்சரை பார்த்து நான் கேட்கிற கேள்வி, 10வது மாடியில் முதலமைச்சர் அறை தயாராகிறது இல்லவா அலுவலகம், அதற்காக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற மராமத்து பணிகள் 3 வாரங்களாக நடைபெற்று வருவதை பத்திரிகைகள் போட்டோ வெளியிட்டிருக்கின்றன, வீடியோ வெளியிட்டிருக்கின்றன. இதற்கு ஆதவர்ஜனா என்ன சொல்லுகிறார்? யாருடைய ஒப்புதலும் இல்லாமல் அங்கே எப்படி பணி மேற்கொள்ளப்படும்? எப்படி கேட்டால் அதற்கு இப்போது ஒரு சாக்கு சொல்லுகிறார்கள். அது என்ன ஒர்க்கு, ஸ்மால் மைனர் ஒர்க்காம். மைனர் ஒர்க்கோ மேஜர் ஒர்க்கோ அங்கே ஒரு ஆஃபீஸ் அமைய போகுது. மைனர் ஒர்க்கெல்லாம் நடக்கலை, நல்லா விரிவான வேலை தான் நடக்குது. ஆக அது ஒரு சந்தேகத்துக்கு இடமளிக்கக்கூடிய வகையிலே தான் அவசர கதியில் செய்ய வேண்டும் என்பதற்காக டெண்டர் நாம்ஸை ஃபாலோ பண்ணவில்லை என்ற சந்தேகத்தை அது ஏற்படுத்துகிறது. அப்படியாவது அவசரமாக உங்களுக்கு எதற்கு அறை மாற்றுகிற வேலை? என்ன 3 மாதத்தில் மாற்றலைன்னா குடிமொழியை விடுமா? இத்தனை முதலமைச்சர்கள் இந்த அறையில் இருந்து தான் வேலை பார்த்தார்கள். கேட்டால் நம்ம ஆடவர்ஜனா சொல்கிறாரு, செக்ரட்டரி 1, செக்ரட்டரி 2, செக்ரட்டரி 3லாம் 100 ஸ்கொயர் ஃபீட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. கதை விடுறதுக்கும் ஒரு அளவு வேணாமா? ஆடவர்ஜனா அவர்களே, நானெல்லாம் 2 முதலமைச்சர்களோடு நெருங்கி படையவன், செயலாளர்களோடு அறைக்கு போய் சந்தித்திருக்கிறவன். செயலாளர்கள் அறை என்ன 100 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கா? நிரூபிக்க தயாரா நீங்கள்? நான் நிரூபிக்க தயார். திரு ராம்மோகன் ராவ் அறை எவ்வளவு பெரிய அறை ஆக இருந்தது என்று. முதலமைச்சருடைய அறைக்கு பக்கத்தில் திருமதி ஷீலா பிரியா அறை இருந்தது. ஷீலா பிரியா அவர்களுடைய அறையிலே தான் எம்ஜிஆர் ஆட்சியில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அமைச்சராக இருந்தபோது அந்த அறை தான் பயன்படுத்தப்பட்டது. ஆகவே கதை விடாதீர்கள், தவறான தகவலை சொல்லாதீர்கள். ஃபாரின் டெலிகேட்ஸ்லாம் பார்க்கும்போது முதலமைச்சருக்காக வெயிட்டிங் ரூம் ஒன்று இருக்கிறது. அங்கே என்ன டைம் ஸ்லாட்டோ அந்த டைம் ஸ்லாட்டுக்கா ஏற்றபடி தான் அந்த வெயிட்டிங் ரூம் இருக்கும். நானும் குடும்பத்தோடு வெயிட்டிங் ரூமில் இருந்து முதலமைச்சரை சந்தித்திருக்கிறேன். ஆகவே அந்த வெயிட்டிங் ஸ்லாட், அந்த வெயிட்டிங் ரூம் போதாது என்று சொன்னால்
தலைமைச் செயலகத்திலேயே இன்னொரு பகுதியில் ஸ்பேஷியஸாக நீங்கள் எடுக்கலாம். முதலமைச்சர் 10வது மாடிக்கு போக வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம், அதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அதே போல் அவருடைய அலுவலகத்திற்காக நீங்கள் ஷிஃப்ட் செய்கிறீர்கள். செக்ரட்டரி 1 செக்ரட்டரி 2க்கெல்லாம் 500 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேயே 1000 ஸ்கொயர் ஃபீட் கூட கொடுக்க விரும்பலாம். அங்கே எத்தனை அறைகள் எத்தனை அலுவலகங்களை காலி செஞ்சு கீழே தள்ளுறீங்க. அதே போல் முதலமைச்சர் 10வது மாடிக்கு போய்விட்டால் அந்த பக்கம் வாகனங்கள் போக முடியாத நிலைமை ஏற்படும். பின்னாடி வரை வாகனங்கள் போகிறார்கள், சில பேர் போய் இறங்குகிறார்கள், பின்னாடி கடைக்கு போகிறார்கள், காஃபி சாப்பிட போகிறார்கள், கேன்டீன் இருக்கிறது. அதிலே பொதுமக்கள் படக்கூடிய சிரமம் இடையூறுகள் பற்றியெல்லாம் செய்திகள் வந்திருக்கின்றன. ஆகவே முன்பகுதியில் முதலமைச்சர் இருக்கும்போது பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது. இப்போது இருக்கக்கூடிய இடத்துல பின்பகுதியில் போகும்போது அலுவலர்கள் பொதுமக்கள் இடையூறுகளை சந்திக்க வேண்டும், சோதனைகளை சந்திக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்த நிலை. அது முதலமைச்சருடைய முடிவு, அரசாங்கத்தினுடைய முடிவு. ஆனால் கதை விட வேணான்ற நான் புது புது கதையெல்லாம் சொல்லாதீங்க. சட்டமன்றத்தை பொறுத்தவரை நீங்கள் கேட்டீர்கள், சட்டமன்றத்திலே ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற வேண்டும், அத்துமீறிய பேச்சுக்கள் இருக்கக்கூடாது என்பதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அவர்கள் காட்டுகிற அக்கறையை நான் பாராட்டுகிறேன். பாராட்டத்தக்க வகையில் சபாநாயகருடைய செயல்பாடு இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர்கள் சில நேரங்களில் வீண் சண்டையை இழுப்பதைப் போல பேசுகிறார்கள். குறிப்பாக திரு ஆதவர்ஜுனா, அவருக்கு அடுத்த நிலையிலே திரு நிர்மல்குமார், இந்த 2 பேரும் திமுகவை சீண்டுவதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுகிறார்கள். திமுகவினர் லைவ் கவரேஜ் போய்கொண்டிருப்பதால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்கள். ஆகவே இது ஒரு நாள் போர்க்களமாக சட்டமன்றம் மாறக்கூடிய சூழல் இதே நிலையில் நடக்கலாம். ஏனென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் தான் சொல்லப்போனால் ஒரு வகையில் இதற்கு காரணம். அவர்தான் அப்பாவை காணோம் என்ற கதையை சொல்லி திமுகவை வம்புக்கு இழுத்தார். அதே பாணியை இவர்களும் பின்பற்றுகிறார்கள். இது நல்லதல்ல, விரும்பத்தக்க போக்கல்ல. இதை தடுப்பதற்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பாராட்டத்தக்கவை. மாண்புமிகு ஆதவர்ஜுனா பேச்சு 2-3 முறை பேரவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. நிர்மல்குமார் கூறிய கருத்து நீக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பைபிளையும் தமிழையும் தொடர்புபடுத்தி நிதியமைச்சர் பேசியது நீக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் பேசியது முறையற்ற பேச்சு. ஆகவே சட்டமன்றத்தை ஜனநாயகபூர்வமாக நடத்துவதற்குரிய கடமை ஆளுங்கட்சியும் மேற்கொள்ள வேண்டும், எதிர்க்கட்சியும் மேற்கொள்ள வேண்டும். திமுக ஷார்ப்பாக செயல்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் கேட்டால் ஆக்கபூர்வமாக சில உறுப்பினர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். முன்வரிசையில் இருந்த திரு நேருவும் திரு ஏவா வேலுவும் ஷார்ப்பாக செயல்பட தவறிவிட்டார்கள். திரு உதயநிதி பெருமளவுக்கு அரசை நோக்கி எழுப்ப வேண்டிய கேள்விகளை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார். ஆக்கபூர்வமான முறையில் ஒரு ஆக்கபூர்வமான கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷனாக திரு ஐ பெரியசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம், திரு தங்கம் தென்னரசு ஆகிய 3 பேரும் மிகச்சிறப்பான முறையில் சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்தினார்கள். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் அரசாங்கத்திற்கு தினசரி நல்ல ஆலோசனைகளை கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய ஆலோசனைகளை கேட்டு இந்த அரசாங்கம் அவர் கூறுகிற விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு விஷயம் பெரிய வியப்பளித்தது. முன்னாள் IAS அதிகாரி பிரதமரிடம் இருந்தவர் திரு திருப்புகழ், அவர் அளித்த பரிந்துரை, வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அவர் அளித்த அந்த பரிந்துரை, அதை பற்றி கேட்கும்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் அது தெரியவில்லை என்று சொல்லுகிறார். அது எனக்கு வியப்பை அளித்தது. அதே போல் இந்த அரசாங்கம் கூவத்தை சீரமைக்கிறோம் என்று ஒரு திட்டம் கொடுக்கிறது. அந்த திட்டம் என்பது எந்த அளவுக்கு சாத்தியம், படகு விடுவதாம், யோகா பயிற்சி செய்வதாம், இதெல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் நடைமுறையில் சாத்தியமா என்று கேட்டால் சாத்திய குறைவு என்று தான் நான் நினைக்கிறேன். சார், முதல்வரும் சில பல விஷயங்களை தான் பேசுகிறாங்க, ஸ்பான்டேனியஸாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே சார் முதல்வர் அவர்களும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தயாராகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஓகே, முழுமையாக அடுத்த கூட்டத்தொடருக்குள் அவர் தயாராக வேண்டும். எல்லா முதல்வர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மற்ற அமைச்சர்கள் தான் பதில் சொல்றாங்க. திரு நிர்மல்குமாரும் திரு ராஜ்மோகனும் பதிலளிக்கிறார்கள். அவர்கள் சொந்தமாக பதிலளிக்கவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீண்ட காலம் சட்டமன்றத்துக்கு சென்று வருகிறவன் என்ற முறையில் சொல்கிறேன். காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை சபையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது என்றால் முன்கூட்டியே காவல்துறை தலைமை இயக்குநரிடமிருந்து ஒரு அறிக்கை, எந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறார்களோ, கோவை சம்பவம் என்றால் கோவை சம்பவம்,
திண்டிவனம் சம்பவம் என்றால் திண்டிவனம் சம்பவம், இதை பற்றி வந்துவிடும் நோட். அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியிடமிருந்து வாங்குவார்கள். இங்கே டிஜிபி ஆஃபீஸில் அதை சரிபார்த்து சந்தேகங்கள் இருந்தால் ஃபோனில் கேட்டு அந்த அறிக்கையை தருவார்கள். அப்படி தருகிற அறிக்கையை முதலமைச்சரே வாசிக்கலாமே. கொடுக்க போகிற அறிக்கையை வாசிக்க போகிறார், ஏன் அவருக்கு பதிலாக இன்னொருவர் வாசிக்க வேண்டும், சம்பந்தம் இல்லாத அமைச்சர்? அது வியப்பை அளிக்கிறது. ஓகே. இன்னொன்று, காவல்துறை கொடுக்குற அறிக்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு படிப்பதும் சரியல்ல. ஓகே. முன்னாள் முதலமைச்சர் குறிப்பாக கலைஞர் அவர்கள் அதை தவிர்த்திருக்கிறார். கலைஞர் என்ன செய்வார் என்றால், காவல்துறை கொடுக்குற அறிக்கையை ஒரு கிளான்ஸ் பார்த்து விடுவார், அவர் அதை எந்திரிச்சு பதில் சொல்லுவார். குறிப்பாக இந்த அமுதன் பிரச்சனை மாதிரி ஒரு சீரியஸ் இஷ்யூ இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்க்கட்சிகள் எல்லோரும் ஒரே மாதிரியாக கருத்து சொல்லுகிறார்கள். இந்த காவல்துறை அறிக்கையை நிராகரிக்கிறோம் என்று சொன்னால் கடைசியாக கலைஞர் என்ன சொல்வார் என்றால், அந்த அறிக்கையை படித்துவிட்டு இங்கே அதை அப்படியே கீழே வச்சுருவார். வச்சுட்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் நிறைய பேர் அதை இந்த காவல்துறை தான் அத்துமீறி இருக்கிறது, அதுதான் இந்த மரணத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்கீங்க, இல்லை உண்மைத்தன்மை கொடுக்கலன்னு சொல்லியிருக்கீங்க, இது பற்றி ஓய்வு பெற்ற நீதியரசரை கொண்டு விசாரணை நடத்தப்படும்ன்ற ஒரு அறிவிப்போட பேச்ச முடிப்பார். ஆமாம். காவல்துறைக்கே அது தெரியாது கலைஞர் செய்ய போகிறாருன்னு. அப்படித்தான் அமுதன் கொலை வழக்கிலும் இந்த அரசாங்கம் செய்திருக்க வேண்டும். மாறாக நிர்மல்குமார் பத்திரிகையில் வந்தது தவறு என்கிறார், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சொன்னது தவறு என்கிறார். இது இந்த அரசாங்கத்தின் ஏற்றுக்கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத அணுகுமுறை. நீங்கள் காவல்துறை கொடுக்குற அறிக்கையை அப்படியே ஏற்றுக்கிறாங்க, சட்டசபையில் இருக்கிற உறுப்பினர்கள் சொன்னது நம்ப மாட்டேன்றீங்கன்னா அப்போ என்ன போக்கு இது? நீங்கள் எப்படி திமுக அதிமுக மாறுபட்டதுன்னு சொல்லலாம்? திமுக தான் உங்கள்கிட்ட இருந்து மாறுபட்டது. உறுப்பினர்கள் சொல்லுகிற கருத்தை ஏற்று ஜனநாயகபூர்வமாக நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டவர் கலைஞர், அதை மறுப்பவர் டிவிகே விஜய் அவர்கள். ஆகவே உங்களை விட இந்த ஆஸ்பெக்டில் அவர்கள் பெட்டர் என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார், விசிகாவுடைய சமீபத்திய மாநாடு தாவேக்காவுடைய கூட்டணி தொடருங்கிற அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம், மாநாட்டையே ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருக்காரு. 1.5 மணி நேரம் திருமாவர்கள் பேச பிளான் பண்ணியிருக்காரு போல. கூட்டத்தின் காரணமாக வெறும் 2 நிமிஷத்தில் பேச்சை முடிச்சிருக்காரு. இனி வருங்காலங்களில் தாவேக்காவோட ஏன் செயல்படுமோ ஆளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை காரணமாக விசிகாவினுடைய பலம் குறைந்து விட்டது, செல்வாக்கு குறைந்து விட்டது என்றெல்லாம் தேர்தல் நேரத்தில் பேசப்பட்டது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு குறையவில்லை என்பது இந்த மாநாடு நிரூபித்திருக்கிறது. வேறு சில கட்சிகளைப் போல பெரும் பணம் செலவு செய்து ஆட்களை கூட்டப்பட்டு திரட்டப்பட்ட கூட்டமாக நான் கருதவில்லை. நிர்வாகிகள் ஆர்வத்தோடு வண்டி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். வண்டி வாகனம் வேண்டுமானால் செய்து கொடுத்திருப்பார்கள். அது கூட மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் அல்லது விசிகாவினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் செலவு செய்திருப்பார்கள். ஆனால் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தொல் திருமா அவர்கள் அரசுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லியிருப்பது அவருடைய அரசியல் நிலைப்பாடு. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொது பிரச்சனையில், பொதுமக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் அரசாங்கத்தை கவனத்திற்கு அந்த பிரச்சனைகளை கொண்டு செல்கிறார்கள், சுட்டி காட்டுகிறார்கள், இடித்துரைக்கிறார்கள். அந்த அணுகுமுறை தான் சரியானதாக இருக்குமே தவிர, விசிகாவை சேர்ந்த அமைச்சர் வன்னியரசு தாவேகாரரை போல சட்டசபையில் நடந்து கொண்டிருக்கிறார். அதை திருமாவளவன் தடுக்க வேண்டும். திருமாவளவன் அந்த பாதையில் போவது சரியாக இருக்காது, அது அவரது உயரத்திற்கு சரியாக வராது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பின்பற்றுகிற அணுகுமுறையை இடித்துரைக்க வேண்டிய நேரங்களில் ஒரு அரசாங்கத்துக்கு இடித்துரைப்பது தான் அந்த ஆட்சி சரியாக செயல்படுவதற்கு உதவும். அதை பின்பற்ற வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். சொல்லப்போனால் அதிமுகவிலிருந்து ஒரு பகுதியினரை இழுத்து அவர்களுடைய ஆதரவை பெற்று இந்த அரசாங்கம் நீடிப்பதற்கான முயற்சி நடந்தபோது, சில பேர் அந்த கட்சியிலிருந்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தபோது குதிரை பேரம் என்று எழுந்த விமர்சனத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்றுக்கொண்டன, திருமாவளவனும் ஏற்றுக்கொண்டார். இத்தகைய முயற்சிகளை கைவிட வேண்டும் என்று திருமாவளவன் கூறினார். நானும் அதைத்தான் இப்போது கூட சொல்லுகிறேன். அதேபோது அதையும் நினைவுபடுத்தி நான் கேட்க விரும்புகிறேன். ஆடவர்ஜுனாவை கூட ஓஎஸ் மணியம் பார்த்து கேட்டார், எங்கள் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்கிறீர்கள், ஊழல் புகார்களுக்கு ஆட்பட்ட எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களை அரவணைத்து கொண்டிருக்கிறீர்களே, எப்படி அணைத்தீர்கள், இதற்கு பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு ஆதவிடமிருந்து பதில் வரவில்லை. ஆகவே திருமாவளவன் அவர்கள் சரியான விஷயங்களை சரியான முறையில் எடுத்துக்கூற வேண்டும். ஆளுங்கட்சியோடு இணைந்து பயணிப்பது உங்கள் அரசியல் ரீதியான நிலைப்பாடாக இருக்கலாம். ஆனால் மக்கள் தவறான விஷயங்களுக்கும் துணை போனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை
நண்பர் திருமாவளவன் அவர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். என்னுடைய கடைசி கேள்வி சார், அண்ணாமலை அவருடைய அரசியல் பயணம் எப்படி போக வாய்ப்பு இருக்கு? ஒரு சமூக அமைப்பாக இருந்து பல்வேறு சமூக நலத்திட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவருடைய எதிர்கால திட்டம் என்னவா சார் இருக்க வாய்ப்பு இருக்கு? திரு அண்ணாமலை அவர்கள் அண்மையிலே தாவேகா அரசினுடைய ஆரம்பகால செயல்பாட்டை வரவேற்பதாக கூறியிருக்கிறார். அவர்களுக்கு இன்னும் 3 மாத காலம் இல்லை, மொத்தம் 6 மாதம் சொன்னார் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3 மாத காலம் அவகாசம் தர வேண்டும், அதன் பிறகுதான் நான் விமர்சனங்களை செய்ய தொடங்குவேன் என்று கூறியிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் ஓராண்டு கழித்து தான் அரசியல் இயக்கம் ஆரம்பிப்பார் என்று நான் நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்களுக்கு தமிழக அரசியலில் ஒரு தனி இடம் காத்திருக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவியாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரில் இந்த நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.